எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி சார் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகள் கேட்போம். சார் வணக்கம் சார். சார் 2 நாட்களாக திருப்பரங்குன்றம் சர்ச்சை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, இதில் திருப்பரங்குன்ற சர்ச்சையெல்லாம் இல்லை. இதுக்கு பேர் அரசினுடைய சர்ச்சை, காவல்துறையுடைய சர்ச்சை. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை, பொறுப்பு. ஆனால் அதை செய்யாமல் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான குழப்பத்தை, பிரச்சனையை ஏற்படுத்த காவல்துறையும் அந்த மாவட்ட ஆட்சியரும் எல்லோருமே, அரசாங்கம் உட்பட அனைவருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல்களில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிளவு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக இது போன்று செய்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இது மதவாத அரசியல். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மதவாத அரசியலை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால், தீர்ப்பு வந்த பிறகு அதை வேண்டுமென்றே அதற்கு பின்னரும் இது மரபு என்றெல்லாம் பேசுவது தவறு. மரபு என்பதைத்தான் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதனால் இதில் யாருக்குமே எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத போது இதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் ஒரு வதந்தியை கிளப்பி பக்தர்களை அவர்கள் அங்கே கோவிலில் சென்று வழிபட அனுமதிக்காதது, இது எல்லாமே மதசார்பற்ற அரசு என்பது போலியானது என்பதை உணர்த்துகிறது. சார், இப்போது தமிழக அரசுக்கு தெரிஞ்ச, காவல்துறைக்கு தெரிஞ்ச இதை ஏற்ற விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீதிபதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 10 பேர் போயிட்டு ஏற்றலான்னு சொல்கிறாங்க. அதை ஏற்ற விடாமல் தமிழக அரசு தடுக்கிறதா நினைக்கிறீங்களா சார்? இது திமுக அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டில், ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க நேரடியாகவே அவங்க இதை எதிர்க்கிறாங்களா சார்? நீங்கள் 10 பேர் அப்படின்னு நீதிமன்றம் முதல்ல தீர்ப்பை சொல்லலை. நீதிமன்றம் முதல்ல கூறிய தீர்ப்பை அந்த கோவில் நிர்வாகம் அந்த இடத்துல அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், தீபத்தூணில் ஏற்ற வேண்டும், மலை உச்சியில் என்று சொன்னால், நம்முடைய பண்பாட்டில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். திருவண்ணாமலையில் கூட அந்த மலையினுடைய உச்சியில் தான் இப்போ ஏற்றுவாங்க. எல்லா மலையினுடைய உச்சியில் அதை ஏற்றுவாங்க. அதே போல் வழக்கம்தான். அதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் அந்த தீபத்தூண் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. இப்போ அதை திடீர்னு புதுசாக ஏதோ பிரிட்டிஷ் காலத்தில் அது அளவு கல் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்பது சமீபத்தில் தீர்ப்பின் மூலம் கூட உறுதியாகி இருக்கிறது. அப்படி இருக்கையில் யார் அதை பாதிக்கப் போகிறது என்பது தான் ஒரு கேள்வியாகவே இருந்து வருகிறது. அப்போது அந்த கோவில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், கோவில் நிர்வாகமே தங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். நான் ஏன் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னால், கோவில் நிர்வாகம் இந்து அறநிலையத்துறைகிட்ட இருக்கக்கூடாது, அதுவே சட்டவிரோதம். ஆனாலும் தங்களிடம்தான் இருக்கிறது என்று வலுக்கட்டாயமாக சொல்லிக்கொள்கிற அந்த அறநிலையத்துறை கோவிலினுடைய அங்கே பணிபுரிவர்களை அழைத்து சென்று அந்த இடத்துல தீபத்தை ஏற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசாங்கம் சொல்லுது இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன ஏற்படும்? இதை ஏற்றுவதனால் இல்லை, இது ஏற்றக்கூடாது என்று சொல்பவர்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஏற்றக்கூடாதுன்னா யார்? அப்போ அவங்கள போய் கண்டிக்க வேண்டிய, அவர்களை தடுக்க வேண்டிய காவல்துறை நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறதோ அவர்களை தடுப்பது என்ன விதத்தில் நியாயம் என்பதனால்தான் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மனுதாரரையே நான் ஏற்ற சொல்கிறேன் என்று சொல்லி காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் சிஐஎஸ்எஃப் மூலமாக நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், அதையும் தடுக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல வன்முறையை யார் செய்தது என்பது நன்றாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் சிஐஎஸ்எஃப் கூட அங்கே தகராறுலாம் ஒன்றும் நடக்கலை. காவல்துறை அனுமதி மறுக்கிறது, அதையும் இவர்கள் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்பதை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள். மறுநாள் 2 நீதிபதிகள் அமர்வும் அதை உறுதி செய்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உள்நோக்கம் கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டுகிறது என்பதை மிக தெளிவாக நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது முழுக்க திராவிட மாடல் என்று மார்த்தட்டி கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் நீதிபதியை விமர்சித்து தரக்குறைவாக பேசி செய்திருக்கிற சூழ்நிலையில் மேலும் ஒரு கடமையை
செய்யாமல் இருந்திருக்கிறது அரசு. ஏனென்று சொன்னால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை கூட விமர்சிப்பதில் தவறில்லை, ஆனால் நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது என்கிறது சட்டம். அதன் அடிப்படையில் இந்நேரம் திருமாவளவன் அவர்களையும் சண்முகம் அவர்களையும் இந்த அரசாங்கம் கைது செய்திருக்க வேண்டும். அதை கூட செய்யாமல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் அங்கு ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சதி திட்டத்தோடு செயல்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். சார் இப்போது நம்மளுக்கு என்ன கேட்க வருதுன்னா, ஜட்ஜ் கொடுக்குறாங்க, கலெக்டர் அதை மீறி ஒரு உத்தரவு போடுறாங்க. இது எப்படி சார் பாசிபிலிட்டியா? ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்து இந்தியா ஃபுல்லாக அது பொருந்தும், கலெக்டர்ன்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும்தான் வருங்க கலெக்டர். இது எப்படி சார் பார்க்குறீங்க? யாருமே நீதிமன்றத்திற்கு மேலானவர்கள் அல்ல. மாவட்ட ஆட்சியர் கூட நீதிமன்ற தீர்ப்பை தான் அமல்படுத்த வேண்டும், அமல்படுத்தியிருக்கணும். அதனால தான் அந்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் மிக தெளிவாக, நான் உத்தரவிட்ட பிறகு இந்த தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் 144 தடை உத்தரவை ஏற்படுத்தீர்கள், தவறானது என்று சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணுறார், குவாஷ் பண்ணுறார். தவறு என்று சட்டவிரோதம் என்று அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அந்த மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரையுமே இந்த அரசாங்கம் வற்புறுத்தி இருக்கிறது, இயக்குகிறது, அழுத்தம் கொடுக்கிறது. ஆனால் அரசாங்கத்தை விட இங்கு சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது. ஒரு கட்சியினுடைய ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவில் நடக்கிறது. அப்போது ஒரு நீதிபதி சொன்னதை அந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் செய்யாதது அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள்லாம் ஏற்றலை, இன்னும் 2 மாதம் 3 மாதம் தேர்தல் வரப்போகுது, தேர்தலை ஒரு ஆதாயமாக வச்சு தான் இது பிஜேபி இதை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் செஞ்சுருக்காரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து நாம் செய்திருக்கோம். ஒரு நபர் இது குறித்து நீதிமன்றத்துக்கு செல்கிறார். இப்போ நாம் யாரும் அதில் தலையிடலை. அந்த நபர் நீதிமன்ற தீர்ப்பை அந்த நீதிபதி கூட அந்த நபரை நீங்கள் சென்று ஏற்றுங்கள் என்று சொல்லவில்லை. நான் அதனால்தான் அந்த முழு விவரத்தையும் நான் சொன்னேன். அந்த நீதிபதி அவர்கள் அந்த கோவிலினுடைய நிர்வாகத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருப்பது என்பது அங்கே ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது இதில் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த கோவில் நிர்வாகம் அதை ஏற்றிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது, யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. வேண்டுமென்றே அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.